அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு ஜாக்பாட். பட்ஜெட்டில் வெளியான 6 முக்கிய சலுகைகள். 2026-27 ஆண்டிற்கான தமிழக இடைக்கால பட்ஜெட் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களின் நீண்டகால எதிர்ப்புகளை பூர்த்தி செய்யும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஆவணமாக திகழ்கிறது. வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தாக்கல் செய்துள்ள இந்த பட்ஜெட்டில் அரசு நிர்வாகத்தின் முதுகெலும்பாக விளங்கும் பணியாளர் நலனை உறுதிப்படுத்தும் வகையில் 6 மிக முக்கியமான அறிவிப்புகள் இடம்பெற்றுள்ளது. அவற்றின் விவரங்கள். வைக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம். அரசு ஊழியர்களின் 22 ஆண்டுகால போராட்டத்திற்கு பலன் கிடைத்துள்ளது என்று சொல்லும் வகையில் பழைய ஓய்வு திட்டத்திற்கு இணையான பலன்களை வழங்கும் தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் பணியாளர் ஓய்வு பெறும்பொழுது பெற்ற கடைசி மாத ஊதியத்தில் 50% மாத ஓய்வூதியமாக உறுதியாக வழங்கப்படும். அத்துடன் அகவிலைப்படி உயர்வு, குடும்ப ஓய்வூதியம் மற்றும் பணிக்கொடை போன்ற வசதிகளும் இதில் அடங்கும். இதற்காக மட்டும் தமிழ்நாடு அரசு 11,000 கோடி ரூபாயை நிதியை ஒதுக்கியுள்ளது ஒழியர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. அடுத்ததாக ஆயுள் காப்பீடு மற்றும் பாதுகாப்பு திட்டம். பணியில் இருக்கும்போது எதிர்பாராத விபத்து அல்லது இயற்கை மரணம் நேரிட்டால் அந்த ஊழியரின் குடும்பம் நடுத்தருவில் வைந்துவிடக்கூடாது என்பதற்காக அரசு உறுதியாக உள்ளது. விபத்து மரணத்திற்கு 1 கோடி ரூபாய் வரையிலும், இயற்கை மரணத்திற்கு 10 லட்சம் வரையிலும் நிதியுதவி வழங்கும் காப்பீடு திட்டம் வங்கிகளின் மூலம் செயல்படுத்தப்படும். இது டிஜிட்டல் முறையில் நேரடியாக வழங்கப்படுவதால் எவ்வித தாமதமின்றி பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு விரைவாக சென்றடையும். கல்வி மற்றும் திருமண உதவி திட்டங்கள். அரசு ஊழியர்களின் பிள்ளைகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு உயர்கல்வி மற்றும் திருமண உதவித்தொகை கணிசமாக உயர்த்தப்பட்டுள்ளது. உயர்கல்விக்கான முன்பண தொழிற்கல்விக்கு 1 லட்சம் ரூபாயாகவும், கலை மற்றும் அறிவியல் படிப்புகளுக்கு 50,000 ரூபாயும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. பெண் குழந்தைகளின் திருமணத்திற்கு 5 லட்சம் முதல் 10 லட்சம் வரை நிதியுதவி வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது நடுத்தர வர்க்க ஊழியர்களின் மிகப்பெரிய நிதிச்சுமையை குறைக்கும். மகப்பேறு விடுப்பு உயர்வு. பெண் அரசு ஊழியர்கள் உடல்நலம் மற்றும் குழந்தைகளின் முறையான பராமரிப்பு உறுதி செய்யும் நோக்கில் மகப்பேறு விடுப்பு காலம் 9 மாதங்களிலிருந்து 12 மாதங்களாக உயர்த்தப்பட்டுள்ளது. சமூக நீதி மற்றும் பெண்களின் பணி பாதுகாப்பை நிலைநாட்டும் ஒரு முக்கியமான மைல்கல்லாக இது அறிவிப்பு பார்க்கப்படுகிறது. பண்டிகை முன்பணம் மற்றும் பொங்கல் பரிசு. விலைவாசி உயர்வை கருத்தில் கொண்டு பண்டிகை செலவுக்காக வழங்கப்படும் முன்பணம் ரூபாய் 20,000 உயர்த்தப்பட்டுள்ளது. அதேபோல ஓய்வூதியர்களுக்கு 6,000 ரூபாயாக இருக்கும். மேலும் ஓய்வூதியர்களுக்கான பொங்கல் பரிசு தொகை 1000 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருப்பது அவர்களின் வாழ்வாதாரத்தை தார்மீகமாக வலு சேர்க்கிறது. நிலுவை அகவிலைப்படி மற்றும் ஈட்டி விடுப்பு. கொரோனா காலத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 1/1/2020 முதல் 31/12/2021 வரையிலான அகவிலைப்படி உயர்வு தற்போது மீண்டும் வழங்கப்படுகிறது. அத்துடன் ஈட்டி விடுப்பு ஒப்படைத்து பணமாக பெற்றுக்கொள்ளும் நடைமுறையும் மீண்டும் அமலுக்கு வந்துள்ளது. இது ஊழியர்களின் கைகளில் உடனடி பணப்புழக்கத்தை ஏற்படுத்தி அவர்களின் நிதியை மேம்படுத்த உதவும்.